இந்த கர்மாங்கிறது எங்கே ப்ளே ஆகுது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை எவ்வளோ நிம்மதியாக இருக்கீங்க, எதெல்லாம் நீங்கள் மோதக்கூடாது. சார் ஒரு வார்த்தை சொல்கிறேன், ரிஷபராசிக்காரர்கள் ஓப்பனிங்லேயே சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு பணம் வருது அல்லது உங்களுக்கு அது ப்ராஃபிட்டாக இருக்குன்னா அது உங்கள் பிஸ்னஸ். அதுதான் உங்கள் கர்மா அலோவ் பண்ண உங்களுடைய பிஸ்னஸ். நீங்கள் என்ன தொழிலில் வேணா இருங்க. அதனால் உங்களுக்கு பணம் வரலை அல்லது உங்களால் அதில் ஜெயிக்கவே முடியலன்னா அது உங்களுக்கான பிஸ்னஸ் இல்லை. நீங்கள் வேறு ஏதோ தப்பான இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது கூட மோதிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை பற்றி சொல்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். ஆக இதை 25 வயதுக்கு முன்னாடி 25 வயதுக்கு பின்னாடின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்குள்ளே வரேன். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேத சாஸ்திரம் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் எப்படி தப்பு பண்ணுவீங்க அப்படிங்கிறதே அவன் சொல்லியிருக்கான். இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு புது தகவல் நண்பர்களே. நான் எப்படி தப்பு பண்ணுவேன் நீ ஏற்கனவே சொல்லிட்டியா அப்படின்னா உண்டு. அப்படி ஒரு அதுதான் அந்த கர்ம பலனுடைய பேசிக். நம்ம கர்மாங்கிறத ஜென்ரலாக நீங்கள் நிறைய இடங்களில் நிறையா தலங்களில் படிச்சிருப்பீங்க. அங்கே என்ன சொல்லியிருப்பீங்கன்னா உனக்கு இது நடக்கும் அது நடக்கும்லாம் சொல்லுவோம். என்ன காரணம், இதுலேருந்து தப்பிக்க நான் என்ன செய்யணுங்கிறதா இந்த பதிவோட நோக்கம். தர்ம அர்த்த காம மோக்ஷன் 4 பிரிவு இருக்குது நண்பர்களே. மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் அப்படியே வச்சுக்கோங்க. சிம்மம் கன்னி துலாம் விரிச்சுக்கோம். தனுசு மகரம் கும்பம் மீனம். சிம்பிள், அவ்வளோதான். அப்போ ரிஷபம் எதில் வருது? அர்த்த அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். அது என்ன அர்த்தம்? அர்த்த சாஸ்திரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அர்த்த என்றால் என்னென்னா பொருள், பற்று, இதெல்லாம் சொல்கிறாங்க அர்த்த. உங்களுடைய கடமைகள் அப்படிங்கிறது தான் அந்த அர்த்தங்கிறதுடைய நோக்கம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் மனைவியை கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் பார்த்துக்கணும், விட்டு பிரியாமல் இருக்கணும், அவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கணும். இது பேர் என்ன? இது பேர் உங்கள் கடமை. த திங் வாட் யூ நீட் டு டூ. அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இதுக்கெல்லாம் காரண விளக்கம் கிடையாது. அப்பா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும், இது உங்கள் கடமை. அப்போது நீங்கள் எதில் தப்பு பண்ணுவீங்கன்னா இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு உங்களுடைய கடமையை செய்ய தவறுவீர்கள் என்று வேதசாஸ்திரம் ஏற்கனவே சொல்லியாச்சு.